ஃபஸ்ட்டு இந்த மெயினாக இந்த வீடியோ நான் வந்து சமையல் எப்படி செய்கிறது அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த வீடியோ மெயினாக நான் எதுக்கு எடுத்தேன்னு சொல்ல வரேன். ஹாய், இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போது ஒரு ஸ்டேப்பிள் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். திஸ் இஸ் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் லிவிங் அலோன் அண்ட் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல் யூ நீட் இஸ் அ பால் பேக்கெட், ஒரு ப்ரெட், ஒரு முட்டை, அவ்வளோதான். ஒரு பேசிக்கான ஒரு காஃபி ஒன்று போட்டுட்டு ப்ரெட் ஆம்லெட் ஒன்று போட்டுட்டு அப்புறம் ப்ரோபயோட்டிக்ஸ் கட் ஹெல்த்துக்கு வந்துட்டு சும்மா தயிர் மட்டும் லைட்டாக. எனக்கு தயிர் பிடிக்காது, எனக்கு தயிர் சுத்தமாக இது ஆகாது, ஸ்மெல்லே ஆகாது. பட் வேறு வழி இல்லை. இப்போ கட் ஹெல்த் வந்து ரொம்ப அடி வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தயிர் வந்து சுகர் ஃப்ரீ போட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தயிரும் பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஐ கேன் நெவர் கெட் யூஸ் டு திஸ் இண்டக்ஷன் ஸ்டவ். ஏன்னா எதை எப்போ எந்த இதில் வைக்கணுன்றது வந்து ஐடியாவே இல்லை. ஸோ இது ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, வெயிட் பண்ணி தான் போகணும். பிகாஸ் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்குது. பட் மீன்வைல் காஃபிக்கு வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மெயினாக இந்த வீடியோ நான் வந்து சமையல் எப்படி செய்கிறது அதுக்கெல்லாம் நான் சொல்ல வரல. இந்த வீடியோ மெயினாக நான் எதுக்கு எடுத்தேன்னு சொல்ல வரேன். ஸோ மெயினாக வந்து இந்த வீடியோ நான் எடுத்துக்க வந்தேன் அப்படின்னா, ஸோ ஃபார் பீப்புள் ஹூ ஹவ் ஆல்வேஸ் பின் எனக்கு யார் கூடயாவது இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும், ஆங்ஷியஸ்லி அட்டாச்ட் பீப்புள். லைக் எனக்கு வந்து அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. நான் வந்து இப்போது யாராவது என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு பயப்படுறேன். அதுக்காகவே நான் வந்து பர்ஃபார்மேட்டிவாக இருக்கேன். லைக் ஏதாவது நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். அவங்களுக்கு நான் ஏதாவது வந்து நமக்கு இந்த டவுட் இருக்கும், அவங்களுக்கு நம்மளை உண்மையிலேயே ஆஸ் அ பர்சனாக பிடிக்குதா, இல்லை நான் அவங்களுக்கு ஒரு சில விஷயம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்னை பிடிக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி பீப்புளுக்கெலாம் வந்து சைலன்ஸ், ஏன்னா பிகாஸ் சைலன்ஸ் வந்து ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸாக இருக்கும். இப்போ நான் இருக்கேன்ல, த ரீசன் வை ஐ வாண்டட் டு மெயின்லி மூவ் அவுட் இஸ் பிகாஸ் எனக்கு சைலன்ஸ் வந்து இருந்தால் தான். ஏன் நமக்கு ஏன் அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது, ரொம்ப லவுடாக இருக்குது, அந்த சைலன்ஸ் ஏன் லவுடாக இருக்குன்னா, இப்போ பிகாஸ் நம்ம யாருன்னு நமக்கு தெரியுது. எனக்கு என்ன பிடிக்கும், தௌஃபிக்காக வந்து எனக்கு என்ன பிடிக்கும், தௌஃபிக்கு என்ன வந்து பிடிக்காது, தௌஃபிக் எது ரொம்ப விரும்பி செய்வான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா சைலன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப லவுடாக இருக்காது, எனக்கு காமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கூட ஒரு டைம் கிடச்சிதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறது. இல்லை இப்போ எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது இல்லை பேசிக்காக. ஸோ ஒரு விஷயம் அப்படியே பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர்லாம் சொல்லுவாங்க, ராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே மொட்டை மாடியில் வாக்கிங் போவேன், அந்த டைம் நான் என்னையே மறந்து அப்படியே நானாக இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கள்ல. இப்போ நிறைய பேருக்கு அந்த டைம் கிடைக்கும் போது சைலண்ட்டாக, இப்போ இந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கும்போது ராஜா பாட்டை போட்டு அப்படியே நடந்து போனாங்கன்னா அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவங்களுக்கு கம்பெனி இல்லை, சைலண்ட்டாக இருக்குன்றதே தெரியாது. பட் இப்போ நம்மளை மாதிரி பீப்புளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றதே தெரியாமல் இருக்கிறதுனால இந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப லவுடாக இருக்குது, ஒரு மாதிரி எம்டினஸாக இருக்குது. ஐயோ எனக்கு பீப்புள் வேணும், நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஈஸ்வரா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாததுனால அந்த சைலன்ஸ் வந்து ரொம்ப லவுடாக வந்து பயமாக இருக்கும். தனியாக இருக்கிறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓகே, பிகாஸ் நம்ம இப்போ தான் லைஃப்பை ஃபிகர் அவுட் பண்ணிட்டுருக்கோம். நமக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயம்லாம் தெரியுது. அப்படின்ட்டு இருக்கும் போது இட்ஸ் ஓகே டு பி ஸ்கேர்ட் ஆஃப் பீயிங் அலோன். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே நம்ம எல்லாருமே வந்து பர்ஃபார்மேட்டிவ் ஆயிடுறோம். நான் இதை பண்ணால் தான் எனக்கு வந்து பீப்புளுக்கு வந்து என் மேலே லவ் வரும், நான் இதை பண்ணால் தான் பீப்புளுக்கு என்னை பிடிக்கும், நான் இதை பண்ணால் தான் பீப்புள் என்னை வந்து கன்சிடர் பண்ணி என்னை ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம போயிட்டோங்கிறதுனால we are scared of being ourselves. முதல்ல நமக்கு நம்ம யாருன்னே தெரியாததுனாலயே அதுவே ஒரு பெரிய பயம் தானே. நமக்கு நம்ம யாருன்னே தெரில, அப்புறம் எப்படி வந்து நான் மற்றவங்கள வந்து நான் வந்து
பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறது, நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் வந்து நான் பர்ஃபார்மேட்டிவாக இருக்கிறது அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியாது. யாராவது கூட இருந்தால் தான் நான் சர்வைவே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அது நான் என்ன ஒரு இது எடுத்திருக்கேன்னா, தனியாக இருந்து பார்ப்போம், தனியாக இருந்து பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுதான் நான் 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 சுற்றி பீப்புள் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனாலே நம்ம வந்து நம்ம யாரையும் வந்து லெட் அவுட் பண்ணுறதுக்கே விரும்பலை. லைக் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலன்ஸ்க்கே நம்ம போகிறதில்ல. ஸோ இந்த சைலன்ஸை நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் இந்த சைலன்ஸில் இருந்தாகணும், அப்போ தான் எனக்கு என்னை பற்றி தெரியுன்ற ஒரு ஃபோர்ஸுக்குள்ளே நான் போனால் தான், அந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனில் இருந்தால் தான் எனக்கு என்னை பற்றி தெரியும். இப்போ இதுவே வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் பிரேக்கிங் த சைலன்ஸ் தான். வீடியோ எடுக்கிறது, பேசுறதுங்கிறதே, இந்த வீட்டில் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குங்கிறதே ஒரு பிரேக்கிங் த ஃபார்ம் ஆஃப் சைலன்ஸ் தான். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸுக்குள்ள தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ நான் ரீசெண்டாக லைக் நான் மட்டும்தான் அப்படி போல், லைக் எனக்கு மட்டும்தான் என்னை பற்றி என்னன்னே தெரில. மற்றவங்க எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு கொஞ்சம் நான் வந்து நானாக இல்லை. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்லலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து நானாக இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், எனக்கு வந்து ரொம்ப ஐ லாஸ்ட் மை செல்ஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க. டேய், முதல்ல உங்களுக்கு நீங்கள் யாருன்னெலாம் உங்களுக்கு தெரியுதாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே அந்த ஒரு இது தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக. சரி, இதெல்லாம் இருக்கும் தான், இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ தான் தெரியுது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த சூஸிங் தெம் செல்ஃப், தான் யாருன்னே தெரியாமல் இருக்கிறதுனாலேயே அவங்க சூஸ் பண்ணுற பர்சனுமே வந்து ஒரு பார்ட்னரே வந்து சின்ன வயசில் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சில விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு பர்சனாக தான் வந்து தேடுறாங்களே தவிர, இப்போ நம்ம யாராக இருக்கோம், நமக்கு இப்போ என்ன பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பர்சனை தேடுற மாதிரி எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம யாருமே ஹீலே ஆகலை. அண்ட் நம்ம பேரண்ட்ஸ்லாம் நமக்கு அதை சொல்லித்தர மாட்டாங்க. பிகாஸ் அது அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அம்மா அப்பாக்காக வாழணும், அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காக வாழணும், அப்புறம் பசங்களுக்காக வாழணும், அப்படியே செத்து போயிடணும் அப்படின்னே வாழ்ந்தவங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட கேட்டு யூஸ் இல்லை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி we'll have to figure this out all by ourselves. அதனால் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, சிட் வித் த டிஸ்கம்ஃபர்ட், அதை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த அன்கம்ஃபர்டபுள் இதை என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் ஃபில் இட் வித் சவுண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை குவிட்டிங் இன்ஸ்டாகிராம், தட் இஸ் டூம் ஸ்க்ரோலிங். இன்ஸ்டாகிராமை கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் வந்து உங்களுக்கு அப்பப்போ அந்த சைலன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய இது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பிரெயினால் அந்த சைலன்ஸை ப்ராசஸ் பண்ணவே முடியாது. அதனால் நான் சொல்ல வந்தது கன்வே ஆச்சான்னு தெரில. ஸோ என் பிரேக்ஃபாஸ்ட் காட்டவா? ப்ரெட்டு, கார்ப்ஸு, ஆம்லேட், ப்ரோட்டீன், காஃபி, தயிர். இது நான் வரைஞ்ச ட்ராயிங். ஹாய் கைஸ், காற்று ரொம்ப அடிக்குது. ஸோ ரீசண்டாக நான் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு சரியான காற்று. ஓகே, மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ரேண்டமாக ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா எனக்கு அந்த விஷயத்த சரௌண்ட் பண்ணியிருக்கிற கான்வர்சேஷன்ஸ் தான் ஞாபகம் வருது. நீங்கள் ஒரு சென்டென்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பவர் லைஸ் வேர் மென் பிலீவ் இட் லைஸ் இன் அப்படின்ற மாதிரி. அதாவது இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏன் பவர் இருக்கு அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். இப்போ யோசிச்சு பாருங்க, சும்மா திடீர்னு ஒட்டுமொத்த காலையில் எந்திரிச்ச உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடு பீப்புளுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட்லாம் இல்லை, நம்ம தான் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்போது அதாவது கவர்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, பட் நம்ம தான் வந்து அதுக்கு இது பண்ணணும், நம்ம தான் வந்து நம்மளை பார்த்துக்கணும், கவர்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு ரிவோல்ட் வந்துடுச்சு அப்படின்னா, வாட் இஃப் நோபடி ஃபாலோஸ் த கவர்மெண்ட்? யாருமே கவர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணல
அப்படின்னா திடீர்னு எப்படி என்னன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒட்டுமொத்த பீப்புள் ஆஃப் அன் என்டையர் ஸ்டேட்? அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் சுச்சுவேஷனா யோசிச்சு பார்க்க பயமா இருக்குல்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண விடுறோம், நம்மள அது கண்ட்ரோல் பண்ண விடுறோம். ஸோ அதுதான் வந்து இங்க கிரேசியா இருந்துச்சு. அதாவது இப்போ அந்த காலத்துல ராஜாங்க முன்னாடிலாம் வந்துட்டு கூடி குலுங்கி போய் நிற்பாங்க, ஐயோ ராஜா நினைச்சா நம்மளை வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்ட்டு. ஆனா ராஜா வந்து அந்த நினைச்சா அது நடக்கும் அப்படிங்கிறது ஏன் இருந்துச்சுன்னா, அது நினைச்சா அவர் நினைச்சா அது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பினதுனால தானே. இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு பீப்புள் வந்துட்டு இவன் என்னடா இவன் சொல்றது நம்ம என்னடா செய்யறது அப்படின்ற மாதிரி இருந்துட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ராஜா சொல்லுவார் உட்காந்து, அவனை தூக்கி போயிட்டு பாதாளத்துல போடுங்க அப்படின்னு. திடீர்னு காட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு முடியாது, ஆமா நீ சொல்றத நான் ஏன் செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா என்ன வருது? ஸ்கேரியா இருக்குல்ல. அப்போ இவ்வளோ கேயாஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் வேணும், அண்ட் ஒரு ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா அதுக்கு ஒரு கேயாஸ் வேணும். ஸோ எனக்கு இது திடீர்னு தோணுச்சு. அதாவது எனக்கு அது ஒரு கோர்வையா தோணும் போது இந்த சென்டென்ஸ்ல வந்து கன்க்ளூட் ஆச்சு. ஒரு ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னா கேயாஸ் வேணும். ஒரு கேயாஸ் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஆர்டர் வேணும். ஐயோ அது நேற்று ஐயோ நல்லா கோர்வையா வந்துச்சு, அப்பவே எடுத்துருக்கணும். சே, இப்போ அது வரமாட்டேங்குது. எனிவேஸ், இது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் யோசித்தேன், கான்வர்சேஷன்ஸ். நம்ம என்டையர் லைஃபே வந்து கான்வர்சேஷன்ஸ் தான் அப்படின்னு ஒரு தியரி யோசித்தேன். அதை பற்றி நான் சொல்கிறேன்.